வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே வணக்கம். ஆக்சுவலாக தமிழில் இந்த அண்டர் ரேட்டட் மூவிஸ் அப்படின்ற கான்செப்ட் எடுத்தாலே நிறுத்து, நீ என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியும். அன்பே சிவம், ஆரண்யகாண்டம், சச்சின், இந்த படங்கள்லாம் தான் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதெல்லாம் இந்த லிஸ்ட்டில் இருக்காது. அண்டர் ரேட்டட் மூவிஸ் வந்து இதை தவிர்த்து தமிழில் நிறையா இருக்குது. ஸோ அது என்னென்ன மாதிரியான படங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மோஸ்ட்லி நிறைய பேர் கேடிவி சன் டிவிலாம் போடும்போது அடடே இந்த படம் நல்லா இருக்கேப்பா ஏன் ஓடலை அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்திருக்கும். உங்களுக்கு வந்து தான் தெரியல, எனக்கு டெஃபினட்டாக இந்த கேள்வி வந்தது. இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2011 ஜீவா அவர்கள் நடித்து ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா அப்படின்ற படத்தை வந்து கொஞ்சம் காமெடியாக கொடுத்துருப்பாரு. இந்த படத்தை வந்து ரொம்பவே சீரியஸான ஒரு அப்ரோச்சாக வந்து ட்ரை பண்ணார் கோகுல். ஸோ டெஃபினட்டாக அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ரவுத்திரம் அப்படின்ற படத்தை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த படம் வந்து நார்மலாக அநியாயத்தை கண்டா பொங்குற ஒரு ஹீரோ, இதில் என்னப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த சேம் கான்செப்டை எடுத்துகிட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து அணுகியிருப்பாங்க. படத்தோட கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் வில்லன் அப்படின்னு சொல்லி நம்ம சென்ராயன் அவர்களை காமிச்சோன்னே இவ்வளோ பில்டப் கொடுத்தாங்க. பட் ஆனால் இவர் அவ்வளோ ஒர்த்தா இல்லையேப்பா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேருக்கு தோணியிருக்கும். மேபி அதுதான் வந்து இந்த படம் சரியாக போலையோ அப்படின்ற மாதிரியான ஒரு ரீசனாக வந்து எனக்கு பட்டுச்சு. ஏன்னா அவர் நல்லா தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இன்கேஸ் ஓகேப்பா இந்த ரோலுக்கு இவர் ஜஸ்டிஃபையாக இல்லையோ அப்படின்ற மாதிரியான நிறைய டவுட்ஸ் எனக்கு வந்தது. ஸோ அதுதான் இந்த படம் சரியாக போகாததுக்கு ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பட் ரவுத்ரம் இஸ் ஃபுல் ஃப்ளெஜ்ட் என்கேஜிங்கான ஒரு கமர்ஷியலான ஒரு என்டர்டெய்னர். சட்டம் மறுக்கும், உறவு தடுக்கும், ஆபத்து மிரட்டும், ஆனால் வீரம் வளையாது. ஸோ அண்டர் ரேட்டட் மூவிஸில் இது வந்து நம்பர் 1 பிளேஸாக இருக்குது. நான் போகிற தூரம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், ஆனால் போய் சேர்ற இடம் அவனா மட்டுமே இருக்கணும். ஸோ ரெண்டாவது இருக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து இதுவும் வந்து சரியாக போயிருக்க வேண்டிய ஒரு படம் தான். பட் சம்வேர் வந்து இந்த படம் சரியாக போகல. 555 அப்படின்ற அந்த படம் பரத் வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட 6 பேக்கெல்லாம் வச்சு பயங்கரமாக உடம்பெல்லாம் ஏற்றி நான் கொடுக்குறேன்ப்பா கம்பேக்கு அப்படின்ற மாதிரி வந்து இந்த படத்தில் கொடுத்துருப்பாரு. ரொம்பவே செம்மையான ஒரு படம். அதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் ஸ்டார்டிங்கில். அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தன்னோட காதலிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவர் தேடும்போது தான் உனக்கு அப்படி ஒரு லவ்வரே கிடையாது, நீ இமேஜின் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த லவ்வர் இருக்காங்களா இல்லையா, இருந்தால் அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற பேக்ட்ராப் தான் வந்து இந்த 555 படத்தினுடைய கதை. சசி அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே செம்மையான படம். பட் ஏன் அந்த படம் சரியாக போகல அப்படின்னு தெரியல. ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பரத் படம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜெட் துரை அவர்கள் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட செக்ஸ் டார்ச்சர் சம்மந்தப்பட்ட ஒரு கான்செப்டை எடுத்து ரொம்பவே அழகாக வந்து டெலிவர் பண்ணியிருப்பாங்க. வீட்டில் அனுமதி இல்லாமல் வந்து 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு போலீஸ் மூலமாக சில பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ அதுதான் வந்து இந்த படத்தினுடைய மெயின் கோர் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ நேபாளி அப்படின்றதான் வந்து அந்த படத்தினுடைய பேர். ரொம்பவே வந்து சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னே வந்து கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு என்கேஜிங்கான படம் தான். பட் இந்த படமும் வந்து சரியாக போல. இதுவும் வந்து தமிழில் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி அண்டர் ரேட்டட் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படமும் வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல படம். இந்த ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் அவன் சொன்னா சொல்லி கேட்டீங்க டென்ஷன் ஆயிருவேன். இந்த கேஸ்க்கு நான் தான் என்ஜார்ஜ். கிட்டத்தட்ட வந்து ட்விஸ்ட்டு அப்படின்னா வந்து இப்படி தாண்டா வைக்கணும் ட்விஸ்ட்டு அப்படின்ற மாதிரியே வந்து வச்சுருப்பாங்க. ராஜா ரங்குஸ்கி அப்படின்ற படம் 2018.
தரணிதரன் அவர்கள் தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம மெட்ரோ சதீஷ் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. ராஜா PC1183 அந்த கான்செப்ட்ல நான் பார்க்கணுமே. சாந்தினி தான் வந்து ஹீரோயினா பண்ணியிருப்பாங்க. இப்பெல்லாம் சீனியர் சிட்டிசன்ஸை விட ரங்கூஸ்கிக்கு தான் செக்யூரிட்டி அதிகமா இருக்கு. பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ இல்லை அப்படின்னாலுமே கொஞ்சம் என்கேஜிங்கான ஒரு லைன் தான். பட் ட்விஸ்ட் வந்து கிளைமேக்ஸில் வேற லெவலில் ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். நீங்களாம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க, ஒருவேளை மரியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா தெரியறானுங்களா? ஒரு அனானமஸ் கால் வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த காலை தேடி போகிற ஹீரோ அது யார், என்ன, எதனால அப்படின்றது தான் வந்து இந்த படத்தினுடைய கோரே. ஹலோ பிரதர், இதுலேருந்து நீ தப்பவே முடியாது. யூ ஆர் ஃபினிஷ்ட். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்மளை வந்து அடுத்து என்ன நடக்கும், அடுத்த சீன் என்ன ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ 2 ட்விஸ்ட் வந்து கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணுவாங்க. 2 ட்விஸ்ட்டுமே ரொம்பவே கன்வின்சிங்காக இருக்கும். இந்த படமும் வந்து நல்லா போயிருக்க வேண்டிய படம். பட் ராஜா ரங்கூஸ்கி சரியா போல. இதுவும் வந்து தமிழ்ல அண்டர் ரேட்டட் தான். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓகே, I'll tell you my story. நான் கொஞ்சம் டார்ச்சர் தான், பட் எங்கள் அப்பா செம்ம டார்ச்சர். இந்த படம் பார்த்துட்டு இந்த லாக்டவுன் டைமில் தான் நான் அந்த படத்தை பார்த்தேன். ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண வச்ச ஒரு படம். இந்த படத்தை எப்படா நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சரபம் அப்படின்ற படம். ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் அப்படின்னே வந்து சொல்லலாம். சூப்பராக வந்து கொண்டு போயிருப்பாங்க. நவீன் சந்திரா அவர்கள் தான் வந்து லீட் ரோல் பண்ணியிருப்பாங்க. பட்டாசு படத்தில் வில்லனா வந்து நடிச்சிருப்பாங்க. மாட்டிக்காம ஒரு தப்பு செஞ்சா நிறைய பணம் வரும்னா கண்டிப்பாக செய்யலாங்கிறத என் ஃபிலாசபி. ஸோ கிட்டத்தட்ட சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தினோட இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. என்னடா இப்படி ஒரு ட்விஸ்ட்டை வச்சு இன்ட்ரோல் பிளாக் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் போகும்போது இந்த இன்ட்ரோல் பிளாக் ட்விஸ்ட்டை சுற்றியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. எனக்கு பணம் வேணும். நிறைய காசு வேணுங்க. அவ்வளோ காசு வச்சு என்ன பண்ண போகிறேன்? என்ன பண்ணுவேனா? ஆட போடா, காசுங்க காசு. சாமி யாருப்பா இந்த டைரக்டர், எங்கிருந்து வந்தாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த வியூல என் மொட்டை மாடியில இருந்து நான் பார்த்ததே இல்ல. அருண் மோகன் அப்படின்றவர் தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. செம்மையான ஒரு படம். தமிழில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனால் இந்த படம் சரியா போகலை. அருண் மோகன் வந்து அதுக்கப்புறம் அந்த எந்த படமும் வந்து டைரக்டும் பண்ணலை. எத்தனையோ எவ்வளவோ எல்லாத்தையும் பண்ண போறேன். அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலையா இல்லை ஸ்கிரிப்டிங் பண்ணிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. பட் சரபம் கண்டிப்பாக நல்லா போயிருக்க வேண்டிய படம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் அப்படின்னே வந்து சொல்லலாம். டெஃபினட்டாக அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாம்பு 2-3 டேஸ்ல சஸ்பென்ஸை கண்டிப்பா பிடிச்சோம் சார். இதுதான் வந்து இன்னைக்கு வீடியோ கான்செப்ட்ல நமக்கு தெரிஞ்ச 5 படம். இந்த படங்கள்லாம் தவிர்த்து இன்னும் நிறைய படங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. டிகிலோனா சேனல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டன் இருக்கு இல்லையா, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். லோன் கொடுக்கறது விவசாயம் இல்லையா?